பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச உடலாதி திருடேசனம் ராமலிங்காபுரம் ராமலிங்காபுரம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். மோகன்ராஜ் கோவன் ராமன் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சாமி. சரி மக்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. எங்க வீட்டுல ஒரு சின்ன வான் இருக்கு, அதுக்கு அடிக்கடி வந்துகிட்டு போவோம். அதனால அதை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அடிக்கடி ஏரிக்கு புறாண்டோம், அதை விட்டு ஒரு பக்கெட் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன சமே? ஓகே சரியா? ஓகே சமே. சரி, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? கடவுளை பத்தி என்ன பார்த்தோம்? ஒரு மீள் பார்வை பார்த்துருவோமா? அதாவது எத்தனையோ வடிவங்களில் எவ்வளவோ பெயர்களில் இறைவனை நம் முன்னோர் இதுவரை காட்டியுள்ளனர். அவர்களை எதை ஆதாரமாக வைத்து அந்த உருவங்களை கற்பித்தனர், அதை பார்த்தோம். அப்புறம் எல்லாம் ஒளியே உள்ள புருவமத்தியே அப்படின்னு பார்த்தோம் சாமி. இன்னைக்கு அப்புறம் மேல இதை பார்த்தோம். சரி, இது அன்னைக்கு பார்த்துட்டோம். போன வாரம் இது மட்டும் தான் பார்த்தோம். அதாவது சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, இதை பார்த்தோம். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். எல்லாமே புருவமத்தி தான் அப்படின்ற விஷயம் பாசாமி அனுபவம் அப்படின்ட்டு. சரி, இன்னைக்கு 56வது கேள்வி. யார் படிக்கிறீங்க? ஓகே, படிங்க. யாரு படிக்க போறீங்க? என்ன மகளே அமைதியா இருக்கீங்க? சரி. ஓ, நான் கான்செப்ட் மறந்தேன். இது நான் தான் படிப்பேன். மன்னிச்சுங்கம்மா. மன்னிச்சுங்க. இல்ல, பழக்க தோஷம். நான் படிக்கிறேன். இது நம்ம படிச்சுட்டு அப்புறம் இது படிச்சு அப்புறம் வளர்க்குற டைம் ஓடிட்டு இருக்கு, அதுதான். ஓகே சரி. வள்ளலாறு சமய தெய்வங்களை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். அவைகள் உண்மையாக இருப்பதாக அவரும் நம்பினார் என்று நாம் எண்ணலாம் அல்லவா? இதை வாங்க, இந்த கேள்வி வாங்க சாமி. இதுதான் பார்க்கணும். நிறையா சிவன் முருகனா வேற யாரு சாமி பாடிக்காரு? சிவன் தான் நிறைய பாடிக்காரா? பெருமாளு, பிரம்மா, பிள்ளையாரும் பாடிக்காரா? அந்த பாட்டுல நீங்க காட்டவே இல்லை சாமி. ஓ, அருளுடைய பிள்ளையார் என்பது அதா? விநாயகரே இருக்கும். ஓ, விநாயகரே. அப்புறம் சரி, இப்ப உண்மையா அந்த தெய்வம்லாம் இருந்துச்சா? அவரு அதை வச்சுதான் பாடி இருக்காரா? நிச்சயமாக இல்லை. எல்லா வடிவங்களும் எல்லா பெயர்களும் திருச்சிற்றம்பல ஜோதி ஒன்றினைத்தான் குறிக்கும் என்பதை வள்ளலார் அறிவார். பல தெய்வங்களை பற்றிய பாடல்கள் போல தோன்றினாலும் எல்லாம் அகத்திலே விளங்கும் ஒளியை குறித்தே பாடியுள்ளதாகவே அவரே தெரிவிக்கின்றார். ஓ, அதான் சாமி, பேரு என்ன பேரை வச்சுக்கிங்க, நீங்க பிள்ளையார சொல்லிக்க, என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, எல்லாமே திருச்சிற்றம்பல ஜோதி தான். அதுதான் சாமி போன வாரம் நம்ம பார்த்தோம். அதான் சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது பாரீர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, இதான் பார்த்தோம் போன வாரம். சரி, வண்ணம் வேறினும் வடிவம் வேறினும் மன்னிய உண்மை ஒன்றென்றே எண்ணியதல்லால் சச்சிதானந்த இறையும் வேறொன்றெண்ணியதுண்டோ? அண்ணல் நின் பாதம் அறிய நான் அறியேன் அஞர் இனி சிறிதும் இங்காற்றேன் திண்ணமே நின் நேரானை என் தன்னை தெரிவித்து காப்பதுன் கடனே. என்னதமே இருங்களா? கடுக்காய போடுங்க சாமி, போயிடுறோம். சொல்லுங்க, பாட்டுக்கு எது விலகு கொடுப்பீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். குழப்பம் சாமி. அதாவது ஊடகங்கள்ல என்ன குழப்பம்?
வண்ண நான் வேற போய் சாமி நானே சும்மாதான் இருந்தேன். நீங்க தான் நோண்டி விட்டு இப்ப பாருங்க. சரி சொல்லுங்க. வண்ண வேற, அதாவது சிவன சிவப்பு, பெருமாள் வந்து நீல கருப்பு, எல்லாம் அம்பாள் வந்து பச்சை. அம்பாள் பச்சையா? ஆமா, சாமி கலர் வெவ்வேறு கலர் இருந்தா கூட இப்ப வடிவம் வேற, சிவன் வடிவம் வேற, பிள்ளார் வடிவம் வேற, முருகன் வடிவம் வேற, ஆமா, அம்பாள் வடிவம் வேற, ஒன்ன வேற கலர் வேற இருந்தாலும் சரி, வடிவம் வேற இருந்தாலும் சரி, சரி, எல்லாம் உண்மை ஒண்ணுதான் இருக்கு. என்ன உண்மைன்னு சொன்னா அது குருமஜில ஒளிதான். சச்சிதானந்தம் சத்திய சித்த ஆனந்தமா? ஆமா, இங்க புருவமதி வருது. அதான் புருவமதி தான். இப்ப சச்சிதானந்தம் புருவமதி எல்லாமே. ஆமா, அப்ப புருவமதிக்கு சச்சிதானந்தன் ஒரு பேர் இருக்கா? அந்த அனுபவம் சார். அது இறைதான் கடவுள். வேறுனா வேற நினைச்சோண்டா. அதாவது வழியா வந்து எந்த பாட்டை பண்ணாலும், முருகா பண்ணாலும் சரி, பிள்ளார பண்ணாலும் சரி, சிவரை பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் பரம்பொருளா நினைச்சுதான் பாடுறாரு தவிர இந்த உருவத்தை தெய்வம் இருக்கிறதா பாடலவர். எல்லா சமயங்களும் ஜோதியையே தெய்வமா குறிப்பிட்டால வந்து அதே அற்புத தெய்வம் குறிப்பிட்டாரு. சாமி எனக்கு இங்கதான் சாமி ஒரு கேள்வியே வருது. சரி, நான் இப்ப வள்ளலார் வந்து இப்படி சொல்றீங்க. இப்ப அவரே சொல்றாரு, இந்த பாட்டை வச்சுக்கோமே. அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, அதாவது இந்த பேர்லாம் சொன்னாலும் ஒண்ணுதான்ட்டு. அவருக்கு தெரியாதா சாமி, மக்கள் வந்து புரிஞ்சுக்காம திசை தெரிஞ்சிருப்பாங்க. நான் வந்து இந்த தெய்வத்தை தான் பாடுறேன்னு இவங்க நினைச்சுக்குவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அப்படிதான் நீ புரிஞ்சவங்க அர்த்தம். நான் பாடல் சமையல் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதாவது எல்லாத்தையும் பாடிட்டு இந்த பாட்டுல இருந்து விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆமா, ஆனா இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா சாமி? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த பாட்டை எவனும் பாக்கல. அது ஆமா, அதுல ஒரு முடியாது. அல்பாவது பார்த்து ஐயா ஒத்த கருத்து வாடன்னு சொன்னா ஃபுல்லா பார்க்கணும். எல்லாம் அல்ப பூரா பார்க்கணும். அதாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? சைவத்துல சிவன் சொன்னாங்க இல்லையா? சிவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதான் பரம்பொருள்னு சொல்றாங்க. சரி, பரம்பொருளைத்தான் சிவனா காமிச்சாங்க. அதனால என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, மக்களை பார்த்து சொல்றாங்க, நீ எந்த இடத்துல கும்பிடுங்கடா, என்ன பெண்ணாச்சு கும்பிடுங்க, யாத்திரை வர்றது சிவன் தாண்டா வராங்கிறாங்க. யாரு? நம்ம தமிழ மக்க இந்தியர்கள், சைவர்கள் சொல்றாங்க. சைவர்கள் சொல்றாங்க. நீங்க அதாவது பாருங்க, யாதர் தெய்வம் கண்டீர், எந்த தேவர பேர் வச்சுக்கோ, அங்கே மாதிரிவான் தான் வருவான். இப்ப உதாரணத்துக்கு சாமி ஒருத்தர் மிஸ்டர் ஏ இருக்கிறாரு. அவர் வந்து பெருமாளே அப்படின்னு நினைச்சு கும்பிடுறாரு. அங்க பார்த்தா சிவன் தான் வருவான். பெருமாள் உருவத்திலயா இல்ல சிவன் நேரம் வரும்? உருவத்துல வர்றது சிவன் தான். பெருமாள் உருவத்துல வருதும் சிவன் தான், பிரம்மா உருவத்துல வருதும் சிவன் தான், எல்லாமே சிவன் தான். சிவன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். வயசுல என்ன சொல்ல தெரியுமா? மாவட்டத்துல வளரா இல்லையா அவன்? நீ எந்த யுவத்துல பேர் சாமி கும்பிடுறா, சரி, நமஸ்காரம் வந்து என் கேசம் காலதான் அப்படின்னு அப்படிங்கிறான். போச்சு போங்க. கேசம் பரம்பொருள் பாயிண்ட் அதான் சார். அதான் சாமி, பரம்பொருளை தான் காமிச்சிருக்காங்க. ஆமா, எல்லாமே பரம்பொருள் தானே வரும். சிவனும் பரம்பொருள் தான், இதுவும் பரம்பொருள் தான், வேற பரம்பொருள் தான், முதல் பரம்பொருள் தான், பரம்பொருளை தான் காமிக்கிறாங்க. அந்த வடிவத்தை பார்த்து ஏமாறாதீங்களா, எல்லாமே பூர்வமிக உலகத்தான் விழுப்பு காமிச்சிருக்காங்க சொல்றாரு. நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கான்செப்ட் சொன்னீங்க, அதை நான் திருப்பி ரீஃப்ரேஸ் பண்றேன் பாருங்க. இப்ப பரம்பொருளை வந்து சிவனா காமிச்சாங்க, மக்கள் என்ன பண்றீங்க, சிவன் தான் பரம்பொருள் நினைச்சுட்டாங்க. அதான் மிஸ்டேக். அதேதான்
சரி, எல்லா சமயங்களும் திருச்சிற்றம்பல ஜோதியையே தெய்வமாக குறிப்பிட்டதால் இறைவனை வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்று குறிப்பிட்டார். இது என்ன தம்பி சொல்ல வரீங்க? ஜோதி தானே அனுபவம், ஜோதி தான் அனுபவம் இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் அனுபவிச்சு ஐயா வந்து அனுபவிச்சு பொதுவா. சரி, திருச்சிற்றம்பலம் என்பது எது? நம்முடைய நெற்றியில் புருவமத்தி என கூறப்படும் இடம். நம்முடைய நெற்றியில் புருவமத்தி என கூறப்படும் இடம்தான் திருச்சிற்றம்பலம். அவ்வளவுதான் திருச்சிற்றம்பலம். அவ்வளவுதான் வழக்கமா அதுக்கு. நம் நெற்றி இல்லைங்க, எங்க பாருங்க சாமிக்கு குறும்பு பத்தியா, நம் நெற்றியில் பொட்டு வைக்கிறவே அந்த இடமா? ஆமா, அதாவது அந்த அந்த விஷயத்த அப்படியே நுழைக்கிறாரா? அதாவது எங்க பொட்டு வைக்கிறீங்களோ அங்கதான் வந்து இது. அதனாலதான் தமிழ்ல வந்து சாமி எல்லாம் நெத்தில பொட்டு வைக்கிறாங்க, திருநீர் எல்லாமே இங்க வச்சுக்கிறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா சாமி, கடவுள் இங்கதான் இருக்காரு, அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க போல இருக்க. எல்லா சமயம் சார் சைவத்தில் நெத்தில வச்சாங்க, வயிற்று நெத்தில ஞாபகம் போட்டாங்க. கிறிஸ்தவன் வந்து நெத்தில கை பரம்பு தான் கை வைக்கிறான், நெத்தில கை வைக்கிறான். ஆமா ஆமா. முஸ்லிம் வந்து அல்லா நெத்தில கை வைக்கிறான். ஆமா, எல்லாம் நெத்தி தான் கேட்டுறாங்க. பேருதான் வேற, பேருதான் வேற. உண்மை ஒண்ணுதான். நான் நினைக்கிறேன் சாமி, இந்த எல்லா மதமும் இந்த இதுல இருந்து தான் பரவி இருக்குமோ, இந்தியால இருந்து. வேற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரே பேட்டர்ன்ல வருதுனாக்க அப்படி இருக்குமோ? இங்க இருந்து காப்பி அடிச்சுட்டு போயிட்டு அவங்க அங்கே உருவாக்கிட்டாங்களோ இருக்குமோ? சார் சார் குரான்லயே படிச்சேன், இந்து மதம் ஓல்டஸ்ட் போட்டுலாம். ஆமா, அப்போ அதுக்கு எல்லாம் பரவிச்சு. ஆமா, இந்த ஓல்டஸ்ட் பரவி. பாருங்க சாமி, அந்த காலத்துல நம்ம மூதாதையர் உட்காந்து என்ன வேலையை பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா? அதாவது எப்படி இந்த உலகத்தில இருந்து கலந்துகிட்டு போறது, எப்படி துன்பப்படாம வாழ்றது, உலகியல்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன. அதாவது சாமி, சும்மா திங்கிறது தூங்குறது இனப்பெருக்க பண்றது மட்டும் இங்க வேலையை பார்க்கல, இங்க வேற வேலையை பார்த்திருக்கீங்க. அவங்க அந்த வேலையை பார்த்தனால நம்ம இன்னைக்கு வந்து இது உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரியா சாமி? உண்மை. சரி, திடீர்னு உட்புறம் என்றால் புரியவில்லை, சரியாக விளக்கம். சாமி, இப்பதானே சொன்னேன் சாமிக்கு குறும்ப பத்தியா, இதை வந்து எடுத்து கேட்டிருக்காரு. அந்த இடத்தின் உட்புறம், அதாவது நெத்தி பொட்டு வைக்கிற உள்ளுக்கா? ஓகே. உட்புறம் என்றால் புரியவில்லை, சரியாக விளக்கவும். உச்சிக்கு கீழே, உண்ணாக்குக்கு மேலே, கண்ணுக்கு மூக்கடி, காதோரம். இது வந்து நம்ம படத்தை போட்டு காட்டியே ஆகணும், வேற வழி கிடையாது. படத்தை எடு. ஒரு தலையே காட்டும் தானே சாமி? தலைதான். இது போதுமா? ஓகே. உச்சிலேருந்து ஒரு கோடை போடுங்க. இங்கேந்தா இதான் உச்சி இல்லைங்க, வேற வேற கலர்ல போடுவோம். உச்சிலேருந்து ஒரு கோடை நேரா போடு. போட்டாச்சு. அப்புறம் 2 காதையும் சேர்த்து போடுங்க. போட்டாச்சு. இங்கதான் பிரச்சனை வருது, மூக்குக்கு நடுவுல. சாமியை யோசிக்கிறாங்க, எப்படி இவனுக்கு படத்தை ஒழுங்கா வரையில தேவை, ஏதோ பிரச்சனை இருக்கு கூட இருக்கு. இப்ப இங்க போடணுமா? கண்ணுக்கு நேரவா? அப்படி சொல்லுங்க சாமி, நான் போடுறேன். இத பாருங்க, இந்த எடுக்கணும் போல இருக்கு, இந்த காதுக்கு இந்த காதுக்கு இங்க. ஓகே, சரி. உச்சிக்கு கீழே, புண்ணாக்கு மேல வந்திருக்கு. எப்படி ஒரு மாசம் வந்து வெங்காயம் அறுவடை பண்ணிடலாங்க. ஒரு மாசம் அறுவடை பண்ண போறாங்க. என்னது? உச்சிக்கு கீழே, உண்ணாக்கு மேல. உண்ணாக்கு வந்து எங்க இருக்கு? கழுத்தாண்ட.
கழுத்தாண்ட இருக்கா? இங்க இருக்கா? மூக்கு இன்னும் நேரா இன்னும் இருக்கா? இன்னும் 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 கீழே அப்படியே கீழே வாங்க. அப்படியா? இன்னும் இன்னும் கீழே 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 இன்னும் கொஞ்சம் கீழே. அங்கதான் 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 அங்க போச்சு. மேல கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல. ஓகே அங்க 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 அங்கதான். நல்லா பாருங்க. நான் காட்டுறது உங்களுக்கு லேகிங் ஆகி வருது. இல்ல இங்கதான் இன்னும் கொஞ்சம் அண்ணாக்கு மேல. இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் மேல போனோம் சார். இங்கயா? நாக்கு தான் வாயில தொங்குது இல்ல, வாயத்தை உள்ள தொங்குது இல்ல. சாமி அது இங்க சாமி. நீங்க வேற. அதான் ரைட். இல்ல 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 அண்ணாக்கா? அது இங்க சாமி. நான் இங்க. ரைட். ஓகே. இல்லைங்க அது வேற கலர்ல வரையும். ஓகே. இது போறோம் கிராஸ் நாலு ரெண்டு கூட கிராஸ் ஆகுது பாருங்க. அது பிடிங்க பிடிங்க. இதா ரெண்டும் அங்க அந்த இடம் அங்கதான் உள்ள நெத்தி வரணும் உள்ள வரணும். அது என்ன சாமி புருவ மத்தியம் சொல்லிட்டு மூக்கு மத்திய கட்டுறீங்க? இல்ல சார் நீ படம் படம் நேரம் சாமி நீங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இது சரிப்பட்டு வராது. எங்க இங்க இங்க காட்டுங்க சொல்லுங்க. எங்க இங்க இங்கயா? இங்கயா? இங்க அங்கதான் அங்கதான் இங்கயா? அங்கதான் அங்கதான். சரி அதுக்கு ஏன் நீங்க உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேல அந்த பாட்டு காட்டுறீங்க? அது யாரு எழுதுனது? சித்த பாட்டு. உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே கண்ணுக்கு மூக்கடி காதோரம் மத்திமும். இல்ல பாட்டு நான் கட் பண்ணிட்டேன். உச்சி கீழே உண்ணாக்கு மேல கண்ணுக்கு மூக்கடியோ வச்ச விளக்கு எரி வாழை பண்ணேன். அவையாவது இது வாழை பண்ணேன். நீங்க என்ன சொன்னீங்க? இன்னும் புரியல. உச்சிக்கு கீழடியோ உச்சிக்கு கீழடியோ உண்ணாவுக்கு மேலடியோ உண்ணாவுக்கு மேலடியோ கண்ணுக்கு மூக்கடியோ கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியமத்தில் வச்சி மறந்தல்லோ வகை மோசம் போனேண்டி வாழை பெண்ணே. வகை மோசம் போனடி வாரடி பெண்ணேவா? வாழை பெண்ணே அங்க விளக்கு எரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க போது. இப்ப அதான் சொல்றேன். அது விளக்குதான் அதான் பாயிண்ட் சித்தமெல்லாம். அதாவது சாமி அது அங்கதான் இருக்கு. அதை மறந்துபிட்டு வெளியில பாத்துட்டு வேற எங்கேயும் தேடிட்டு இருக்கு. இந்த ஐயா சொல்றாங்க அருள் சொல்ல பாருல அருளுக்கு மாதிரில அண்ட பகிரண்டம் தோற்றா புரிஞ்சது இல்ல அருளுக்கு மாலை. அருளுக்கு மாலையில எத்தனாவது பாட்டு? கற்பூர விளக்கு எதுக்கு சொல்றாருல. சொல்றாருல்ல நம்ம சொல்ல முடியாது சாமி. கண்களுக்கே போய் காட்டாதே புருவ கலை நடுவே விளக்குகின்ற விளக்கே அருள் விளக்க மாலையா? ஆமா 17 17 37 37 வாய் உடம்பு அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. சரி சொல்லுங்க. பாட்டு எத்தனை? 19ங்களா? ஓகே நன்றி நன்றி. கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே. புருவக்கலை சாமி அது புருவக்கலை. அங்கதான் இருக்கு. கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே. விளக்கு போக வந்து கல்ல எரியல. ஆமா எரியாது. கண் கழிக்க புகை வந்தா கூட அந்த விளக்கு தெரியாதா? புகை மறைச்சிருமா? இல்ல புகந்தோட கண் எரிக்க கண் எரியாது. கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகிற கற்பூர விளக்கு. அப்ப இன்னொன்னு சொல்லலாம் சாமி. இப்ப புகை சிறிதும் காட்டாதேனாக்க இந்த பாட்டு எப்படி சொல்றேன் பாருங்க. சரியா வருதுன்னு பாருங்க சாமி. இப்ப இங்க விளக்கேன்னு போட்டார்ல சரியா சாமி. உடனே மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க? உள்ளுக்கு யாரோ ஒரு விளக்கு ஏத்தி எண்ணெய் ஊத்தி திரிய வச்சு ஏத்திட்டு நினைச்சுக்குவாங்க. அப்ப அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. கண்களிக்க புகை சிறிதுன்னா இது எரிச்சு வர்ற விளக்கு கிடையாது. ஒரு எரிபொருளை எரிச்சு வர்ற விளக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றேன். இது எரியாம தானா எரியுறது சுயம்பு. சரியா? ஆமா அதனாலதான் புகை கிடையாது.
பெண்களுக்கு பாடுகின்ற பாட்டில் விளை சுகமே பத்தருளே தித்திக்கும் பழுத்த தனி பழமே. ஃபுல்லா பாக்கணுமா என்ன, இது வேண்டான்றீங்க? அவ்வளவுதான். இந்த வரிதான். அப்ப புருவமத்தியில தான் விஷயமே இருக்கு. அவ்வளவுதான். அப்ப என்ன சாமி, உட்காந்து அமைதியா உட்காந்து பாத்துக்க வேண்டியதான். ஆர்ப்பாட்டம் எல்லாம் படக்கூடாது, அலைஞ்சிட்டு கூடாது. கிட்ட கட்டும் அவ்வளவுதான். தனுகரகநாதிகளை கடந்து போய் அப்படியே பாத்துட்டு சாமி எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப உதாரணத்துக்கு பாத்துட்டேன்னு வச்சுக்கோமே, பார்த்த உடனே அப்படியே இதாயிருமா இல்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்குமா? உதாரணம் சாமி, அப்ப என்னன்னா சாமி, இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன வச்சுக்கோமே, நாளைக்கு காலையில என்ன தியானம் பண்றேன் சாமி, திடீர்னு நான் பாத்துட்டேன், ஜாலியா இருக்கு, சரி அப்ப கொஞ்ச கழிச்சு கலைஞ்சிருச்சு, அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சரி திருப்பி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பேன். ஓ அப்படியா? அப்புறம் என்ன உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்ப எப்பதான் முடியுது? அப்படியே அனுப்ப வேண்டியதான். ஓ அந்த அனுபவம் எங்க விட்டுமோ அங்கே இருந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரவணன் சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்க நாளைக்கு காலையில உட்காந்தா அப்படியே போயிருவீங்கன்னு, இப்பயே காலை இங்க காட்டிருங்க, நாளைக்கு திரும்பி வரலனா நல்ல காவடி நடந்தா சரி. ஐயா இன்னொரு பாட்டு, ஒரு குதம்பை சித்தர் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் இந்த என்ன முத்து முகப்படியோன்னு ஒரு பாட்டு வருமே, முத்து முகப்படி. சொல்லுங்க பாட்டு வருமேன்னு சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க அந்த பாட்டை. இல்ல, முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடுக்கு நிலை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி கண்ணம்மா கோலமிட்டு பாறைனோ அப்படின்னு. டாக்டர் சாதாரண ஆள் பத்தியா சாமி? இல்லையா இந்த எடுத்து விட்டாங்க பாத்தீங்களா ஒரு பாட்டை, அது சாமி எனக்கு என்னன்னே புரியல, நீங்க சொல்லுங்க டாக்டர், நீங்களே சொல்லுங்க. இதே கருத்து அழகா பாட்டாரு. ஆமா அதே கருத்து. அதாவது முத்து முகப்படியோ அந்த முகத்துல முச்சந்தி வீதி இருக்குல்ல, எங்க இருக்கு முச்சந்தி வீதி? முச்சந்தி 3 சந்தி இதா? ஆமா 2 கண்ணு, புருவ மத்தியில மேல ஒரு கண்ணு இருக்குல்ல, அது 3 கண்ணுக்கு நடுவுல முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி மேல வந்து இந்த சொல்லுவாங்களா தாமரைப்பூ வந்து மலர்ந்த தாமரை பூ போல இருக்கு இருக்கும் 10 இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கு நிலை, அதை அடக்கி. பஞ்சனைனா என்ன? பஞ்சனைனாக்க அத அந்த திண்டு போட்டுருந்தாரு வள்ளலாரு, அந்த கதையா? இல்லையா, பஞ்சனை அப்படின்னாக்கா அது சாஃப்டா சொல்ற, அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பஞ்சனை போட்டு அத்தை அடக்கி ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேத்திப்பாரு, அந்த இடத்துல எரியும். அத்தை அடக்கினா எத்தை, அத்தைனா மனதை அடக்கி அப்புறம் ஆறுமில்லா வேலையிலே, யாரும் இல்லாம வேலையில அமைதியா குத்து விளக்கு, யாரெல்லாம் எந்த தாட்ஸ் இல்லாம. அப்படிங்களையா? எந்த தாட்ஸ் இல்லாம. ஆமா சாமி, எனக்கு புரிஞ்சிச்சு. யாரும் இல்லைனாக்கா எவனாச்சும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பான், அந்த உரைமனம் தான் பேசிக்கிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க சார், சொல்லுங்க. எங்க சார் மைக் அடிச்சுட்டீங்க? நீங்க எதுக்கு மைக் அடிக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க விளக்கத்தை. இல்ல அவ்வளவுதான் விளக்கம் இல்ல, அந்த மாதிரி குத்து விளக்கேத்து அந்த இடத்துல விளக்கு எரியும் பாரு அப்படின்றாரு, கோலம் போட்டு பாரு உனக்கு அது தெரியும், அந்த ஒளி தெரியும் அப்படின்றாரு. இந்த புருவம் அதுதான் ஐயா குத்து விளக்கை ஏத்திடுவோம் நாளைக்கு. அது காலையில குத்து விளக்கு ஏத்திட்டு பாத்துட்டு இப்ப இந்த விளக்கேத்துன்றாங்களே, இததான் சொல்லி இருப்பாங்களோ? வெளியில விளக்கேத்து இது வந்து தினைக்கும் விளக்கேத்தணும்னு சொன்னது வந்து, இப்ப புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே அப்படின்னாக்கா அந்த விளக்கு பாக்குறதுக்கு முயற்சி பண்றதா விளக்கேத்துட்டாங்களோ? அப்படி இருக்குமோ? சரி, திருச்சிற்றம்பலம் புருவமத்தி இவை இரண்டும் ஒன்றா இல்ல அல்லது வெவ்வேறா? இதான் கேள்வி. இப்ப திருச்சிற்றம்பலம் புருவமத்தி, இப்ப ஏற்கனவே பார்த்தோம் திருச்சிற்றம்பலம்னா புருவமத்தி, ரெண்டும் ஒன்னா வேறையா? இரண்டும் ஒன்றுதான். அந்த இடத்திற்கு பல பல பெயர்கள் உண்டு. அவையாவன சிற்றவை, சிற்றம்பலம், புருவமத்தி, முப்பால், லலாடம், முச்சந்தி, மகாமேரு, நெற்றிக்கண், கூடஸ்தானம். இன்னொன்னு இருக்கு, அவர் இப்படி சொன்னாரு. இவ்வளவு போதாதா? சரி,
இவ்வளவு பேர் இருக்குது புருவமத்திக்கு. சமய தெய்வங்கள் அனைத்தும் திருச்சிற்றம்பலையை பல ஜோதியை ஆதாரமாக கொண்டது என்றால் சமய தெய்வங்களையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் சாயலாக பார்க்கலாமே. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இந்த சமய தெய்வம்லாம் திருச்சிற்றம்பல ஜோதி காமிக்கிறாங்க. இந்த இந்த சமய தெய்வங்களும் அருட்பெருஞ்சோதியா நினைச்சு வணங்கலாமே, ஏன் முடியாது? அதான் கேள்வி. சரி, சாதாரண மக்களுக்கு இந்த வாதம் பொருந்தாது. சரிப்பட்டு வர சாமி, இல்ல முடியாது அப்படின்ட்டு வைங்க. தவி நான் சொல்ற பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன், நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன வழி அப்படின்னு. ஒரு காசு பிரயோஜனம் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத போயிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. முக்கியமா உங்க சொந்தக்காரங்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. கேட்டோட ஆனா ஒரு தத்துவத்தை இப்படி முடிச்சு விட்டு போயிட்டாங்களே சிம்பிளா. அது மாதிரி சாதாரண மக்களுக்கு நீங்க வாக்குவாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருந்தாது. சரியா? இறைவன் ஒளிமயமானவன் என்று வேதங்கள் கூறுகின்றன. இறைவன் கலவாத பொருள் எதுவும் இல்லை, எனவே எல்லாம் ஒளிமயமே ஆகும். இதை கருத்தில் கொண்டு இரவில் ஒரு இருட்டு அறையில் மண் பாத்திரம், அதான் நான் யோசிக்கிறேன், என்னடா அது இந்த பாட்டு இங்க பார்த்த மாதிரி இருக்க. மண் பாத்திரம், மரதட்டு, கலைக்கால், சட்டி, மற்ற கருவிகள், தெளிவான தண்ணீர், இவைகளுடன் ஜீவர்கள் பலரையும் கொண்டு நிறுத்தினால் அந்த இருட்டு அறையில் ஒளி தோன்றுமா? தோன்றவே தோன்றாது. அதுபோல் கற்பனையாக எழுதி வைக்கப்பட்ட சமய தெய்வங்கள் முழுமுதற் பரம்பொருளுடன் ஒப்பிடக்கூடாது. சமய நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப என்ன கேள்வினாக்கா, சமய தெய்வங்களையும் அருப்பெருஞ்சோதியா நினைச்சே நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாமான்னு கேக்குறீங்க. சரியா? சரி, இறைவன் ஒளிமயமானவன் என்று இப்ப எதுக்கு நீங்க ஒளிமயத்துக்கு வரீங்க? சரி சரி சொல்லுது. சரி, எல்லா பொருளும் இல்லைன்னு சொல்லுது. சரி, எல்லாம் ஒளிமயம் தானே? ஆமா, எல்லாம் ஒளிமயம். அதை மனசுல வச்சுக்கிட்டு ராத்திரில ஒரு இருட்டு அறையில போய் மண் பார்த்தா மரத்துல எல்லாத்தையும் போட்டா ஒளி வருமா? கொண்டு என் கையே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒளி வராது இல்ல. அது மாதிரி ஜோதி ஆதாரம் சொன்னாங்க, அப்படி பார்க்க முடியாது, வராது. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, அது எல்லாமே சாயலாக பார்க்கலாமா? பார்க்க முடியாது, கூடாதுன்னு அர்த்தம். தம்பி, ஒருத்தர் கேள்வி கேட்டுக்காரு, சாதியமும் அதியமும் சமயமும் காண ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேக்குறாரு. சொல்லலாமா? சொல்லுங்க, கேட்டாரு. அதாங்க, ஜாதி பற்று, சமயப்பற்று, மாப்பற்று உள்ளவங்களெல்லாம் ஆனாலும் பார்க்க முடியாது அர்த்தம். முடிஞ்சுக்காது. ஜாதி பற்று, சமயப்பற்று, மதப்பற்று உள்ளவங்க இதனால காண முடியாது. குண்டி செட்டிக்குள்ளேயே கொழுதர ஓடி இருக்க வேண்டியதான். ஆமா. சரி, ஏற்றிடு வேதாகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற முழுதனை நினைத்தே சமே, இதே நம்ம இப்படி பார்க்க கூடாது சாமி. அந்த ரெண்டு பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தானே சரியா வரும். மேல சொன்னதையும் இந்த பாட்டையும். ஆமா தானே? ஆமா. இப்ப ரெண்டு பாட்டையும் வந்துருமா? புக் இருக்கா? நம்ம ஏன் கஷ்டப்பண்ணு சாமி? சட்டாம்புள்ளிய தேட சொல்லுவோம். சட்டாம்புள்ளிய பாத்தீங்களா சாமி? எடுத்துட்டாங்க. நான் இப்ப ஐயா சொல்லும் போது இங்க நான் புக்ல நோட் பண்ணணும்ல, நானு அதை பண்ண, அதனால. ஓகே, தோழிக்கு உரிமை கிடைத்தலா ஆமா, பாட்டு 81வது பதிகம். இது இந்த பாடல் 9வது பாடல். அதுக்கு முன்னாடி உள்ள பாடல் 8 ஒளி ஒன்று அண்ட பயிர் என்னெல்லாம். சமி, இந்த பாட்டை பார்த்துட்டுதான் 9வது பாட்டு பார்க்கணும். சரியா சாமி? சரி, நான் படிக்கிறேன். ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டம் எல்லாம் விளங்கி ஓங்குகின்ற தனி அண்ட பகிரண்டங்களிலும்
வெளி நின்ற சராசரத்தும் அகத்தினோடு புறத்தும் விளம்பும் அகப்புறத்தினோடு புறபுறத்தும் நிறைந்தே உளி நின்ற சரியா பாருங்க, இல்ல ஒளி நின்ற இருள் நீக்கி இலங்குகின்ற தன்மை உலகறியும் நீ அறியாதென்று கண்டாய் தோழி. தளி நின்ற ஒளிமயமே வேறிலை எல்லாமும் தான் எனவே ஒளி எல்லாமும் தான் எனவே வேதாகமங்கள் சாற்றுதல் என வேதாகமங்கள் சாற்றுதல் சத்தியமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத வச்சுக்கிட்டு தான் நாம வந்து ஒரு ஆகிமன் வந்துச்சு. சாமி மைக்க சாத்திவிட்டு என்ன பண்ண போறீங்க? அதே உடனே பாரியாத உடனே அத மாதிரி இல்ல பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல இது இல்ல நான் கூட மைக்கு கைப்பட்டு சாதிச்சு வச்சேன் சாமி. நான் போங்க, நீங்க தான் சாத்துனீங்களா? சரி, ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டெல்லாம் விளங்கி ஓங்குகின்ற தனி சொல்லுங்க சாமி. எல்லாம் ஒளிதான் அப்படின்றாங்களா? ஒளி ஒன்றுதான் அந்த பயிரண்ட எல்லாத்துல விளங்கி அதான் ஓங்குன்றது. இந்த பயிரண்டங்கள் எல்லாம் இப்ப வெளி அண்டவரத்துக்கு அப்புறம் வெளி இருக்கு பாரு, வெளி அங்க சராசரம் அதே எல்லாம் போட்டுருக்கு இல்லையா? அதுலயும் அகத்துற உள்ளே வெளியையும் அகப்புறத்து வெளியே உள்ள வெளியே எல்லாம் கூட அங்க இருந்து எல்லாம் இருந்து உள்ளது இருள் நீங்கி இருள் இறங்குது. உள்ள இருள் நீங்கி இருள் இல்லாம இறங்குது. இது ஒரு அறியும். நீ அறியாத அன்னை பாத்திய தோழி எல்லாம் ஒளிமயமே வேற இல்ல. எல்லாம் வந்து எந்த வேதம் சொல்றாங்க சத்தியம்னு சொல்றாரு. முதல்ல எல்லாம் சத்தியம்னு சொல்றாரு. ஆமா, அதாவது அவரே சொல்லிக்கிறாங்க. வேதம் இல்ல, வேதம் சொல்லுதுங்க. வேதாமம் எல்லாம் ஒளியமே எல்லாம் சொல்லிச்சது. அண்ட பன்னெண்டெல்லாம் உலக ஒளிதான். அந்த மாதிரி அங்க அசையம் ராசி எல்லாம் பண்ணது ஒளிதான். உள்ளே வெளியே பண்ணது ஒளிதான். இங்க எல்லாம் ஒளிதான். இருள் நீங்கி உண்மைதான் இருக்கு. எல்லாம் புற ஒளியா இருக்கு. உலகமே தெரியும். சரி, அது எல்லாம் ஒளிமயம் தான் வேதம் சொல்லுது. சரி, அது வேதம் சொல்லிட்டு ஒளிமயம் சொல்லு. சரி, எல்லாம் ஒளியம் தான் வேதம் சொல்லுது இல்லையா? அதை நம்பி அடுத்த பாட்டு ராத்திரில. அதாவது இந்த பாடலோட தொடர்ச்சிதான் இந்த பாட்டு, அடுத்த பாட்டு. ஏற்றிடும் வேதாகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதனை நினைத்தே, அதாவது இரவில் இருட்டறையில் சாற்றிடு மண் பாத்திரத்தை மரவெட்டில் களைக்கல் சட்டிகளை வேறு பல சார்ந்த கருவிகளை தேற்றமிகு தண்ணீரை சீவர்கள் பற்பலரை செப்பிய அவ்விருட்டறையில் தனித்தனி சேர்த்தாலும் ஊற்றம் உறும் இருள் நீங்கி ஒளி காண்பதுள்ளதோ உளதேல் நீ உரைத்த மொழி உளதாகும் தோழி. பாருங்க மேல சொல்லுது எல்லாம் ஒளிமயம் வேலை சொல்லுச்சு இல்லையா? ஆமா, அது சத்தியம்தான். அந்த வார்த்தையை நம்பி எல்லாம் ஒளிமயம் தான் நம்பி ராத்திரில இருட்டு அறையில மண் பாத்திரம், சரி, மரத்தட்டு, மரவட்டில்னா மரத்தட்டா? மரத்து தட்டு, கலக்கிற தட்டுன்னா கீரை கல் தட்டு தெரியுமா? உள்ள அப்படியே கல்லுகள்லாம் இருக்கும். கீரை ஆய்வாங்க. கீரையை கடைவாங்களா? கீரை ஆய்வாச்சு அப்படியே தாச்சாலும் போயிடும். கீரை அப்படி போட்டு கீரையை தட்டில போட்டு எப்படி பண்ணலாம்னா அதெல்லாம் போயிடும். என்ன போயிடும்? கல்லு நாறுலாம் போயிடும். சரியா, நாறுலாம் போயிருமா? ஆமா, அது கலையுதுப்பா. கலைக்கிற சட்டி தட்டி வைக்கிற கல்லுகள்லாம் இருக்கு சார் உள்ள. இந்த சட்டி உள்ள கல்லுகள்லாம் நிறைய இருக்கும் சார். சின்ன சின்ன கல்லுகள்லாம் வச்சிருவாங்க சார். சரி, அதை கீரை போட்டு அழைச்சினோம்னா அது நாரெல்லாம் போயிடும். சரி, அதான் கலக்கிற சட்டி. அப்புறம் பல கருவிகள், தண்ணி, நல்ல தண்ணி, மனுஷன் அளவு கொண்டு வர எல்லாம் சேர்த்தா எல்லாம் ஒளிமயம் தானே.
ஆமா அதாவது என்ன சொல்ல வர ஓகே ஓகே இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இவங்க எல்லாம் ஒரு இருட்டர்ல போட்டாங்க அந்த அறையே வெளிச்சமா ஆயிருக்கணும். அவன் தானே ஆஹ் ஆஹ் கண்ணங்கரேன்னு இன்னும் இருட்டாதான் இருக்கு அப்படின்றாங்களா? ஆமா. அவன் போட்டா ம் இது ஒளி காண்ப ஒளி வருமோ, ம் வந்தா நீ சொன்னது உண்மை. இது எல்லா ஒளிமையும் சொன்னது. ம் எல்லா ஒளிமை இல்லைங்கிற அடிப்போம். அதாவது மேல வந்து எல்லாம் ஒளிமயமேனு வேதாகமெல்லாம் சொன்னிச்சு இல்ல, அத ஆமா நம்பி நீ என்ன செய்ய, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாரு. ஆமா அதாவது இந்த ஐட்டத்தெல்லாம் கொண்டு போயிட்டு என்னென்ன ஐட்டம் வேணுமோ நீ போட்டுக்க, கொண்டு போய் ஒரு ரூம்ல ஆமா. போட்டுட்டு ம், இருட்டறையில போட்டுட்டு லைட் ம். அடைஞ்சு பாரு, சும்மா ஜக 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 ஜகன்னு வெளிச்சமா இருந்துச்சுனாக்கா ஓகே நீ சொன்னது உண்மை. அப்படி ஒண்ணுமே இல்லைனாக்கா அவளையும் பொய். அப்படி அவ்வளவுதான். அதான் எல்லா ஒளிமை இல்லைங்கிற கொண்டாரு. வெளியில ஒளிமை கிடையாது, உள்ளதால ஒளிங்கிறாரு. அப்ப வெளியில வந்து ஓகே இல்லை சாமி, இப்ப என்ன சொல்ல வராங்கனாக்கா, அருப்பெருஞ்சோதின்றத வந்து நீ வெளியில ஒளியாவே பார்க்க முடியாது, வெளியில வெளியாதான் இருக்கு, உள்ளதான் நீ வந்து ஒளியா உனக்கு அனுபவம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, அதேதான் சார். இதுக்கு வந்து நீங்க அனுபவமாலே 54வது பாட்டுக்கு போயே நல்லா ஆகணும். நல்லா புரிஞ்சுட்டீங்க. அது வர போக மாட்டேங்கல நீங்க. அதானே, அது கொஞ்சம் பாத்துருவோம் சாமி. ம். 54வது பாட்டை பாத்துக்கிடுவோம். இல்ல அடிக்கடி சொல்லணும் சாமி, இப்பதான் மக்களுக்கும் புரியல வல்லார் என்ன சொல்ல வந்தாருன்ட்டு கொஞ்சம் புரிய மாட்டேங்குதியா இருக்கும். அவர் என்னதான் சொல்ல வர, அவர் ரொம்ப ஆழமான எழுத்து பேசிட்டு கேக்கு. அது எவ்வளவு எழுதிய பாருங்க வர்றாரு. எவ்வளவு எழுதி எவ்வளவு எழுத பார்த்தீங்களா? நிலுங்க சாமி, என்னது என்ன சொன்னீங்க? ஐயா எவ்வளவு எழுதிய பாருங்க, அல்பார் எவ்வளவு பாட்டு எழுதிய பாருங்க. அதான் சொல்றேன். ஆனா எல்லா பாட்டுலயும் சாமி திருச்சிற்றம்பலம் அப்புறம் ஆமா ஆமா மனசு ஆமா, அடக்குறது அப்படிதான், அதான் கதை. அதேதான். ஈற்றடியேன் இருந்திருந்து இங்கு அதிசயிப்பது எண்ணி என்கின்றாய், நீ என்னை விட்ட ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். இதான் மெயின். அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது, ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றுதான் மாற்றறியா பொன்னொலியோ, அவ்வொலிக்குள் ஆடும் வள்ளல் அருளொலியோ, ஈது அதிசயிக்கும் வகையே. டாக்டரே, டாக்டர் சொல்லுங்க சார். டாக்டர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பா பாருங்க, சொல்லுங்க டாக்டர். அந்த விளக்கு பல்பு இப்ப ஏன் அந்த கதை? அது சம்மந்தம் இருக்கு, இங்க பாருங்க. அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை பெருஞ்சோதி தெரியுது, ஆங்க அதன் நடுவே ஒரு உள்ளொலி இருக்கு, பொன்னொலி இருக்கு, அதுக்குள்ள ஆடுறது. அப்பனாக்கா அந்த வெளிச்சம் ஆமா அப்புறம் அந்த பல்பு அதுக்குள்ள அந்த ஆமா பிலமெனு என்னையா இது, நீங்க தானே சொன்னீங்க. இல்ல, ஆமா அது ஏன் இப்ப சரி. சரி சரி, என்னன்னாங்க ஐயா? அதாவது ஒரு எக்ஸாம்பிள குடுங்கயா, மக்கள் மனசுல பதிகிற மாதிரி. எப்ப பார்த்தாலும் விளக்க பார்த்தாங்கன்னாக்கா ஞாபகம் வரல. இதான் இது எடுகேஷன் டெக்னாலஜி. இது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் இது வந்து ஒரு 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய அக்யூமெண்ட். அதாவது சித்தர்கள்லாம் வந்து எல்லாரும் தானே ஒளிய பார்த்தாங்க. அருப்பெரும் ஜோதின்னு சொல்றாங்கல்ல, ஜோதியை பார்த்தேன் அப்படின்னு எல்லாரும் தானே சொல்றாங்க. ஆமா. அப்ப வள்ளலாரும் வந்து என்ன பார்த்தாரு, அவரும் அதுதானே பார்த்திருப்பாரு, அதுதானே மற்ற சித்தர்களும் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு அக்யூமெண்ட். சரி. பட் என்ன சொல்றாரு, எல்லாம் பார்த்தாங்க ஒளியை. இப்ப நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும்ல, ஆமா. அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ஒளியா தெரியும். அதோடைய அந்த அந்த பல்போட வடிவம் தெரியாதுல்ல. ஆமா. எட்ட இருந்து பார்த்தா ஒளி தெரியும், அப்ப கிட்ட போக போகதான் அந்த பல்ப் தெரியும். அப்ப எட்டுல இருந்து எல்லாரும் பார்த்துட்டு அந்த ஒளியை பார்த்து நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஒளியை பார்த்துட்டேன் அப்படின்னு. பட் இன்னும் ஒரு படி போகும்போது அந்த பல்ப் தெரியும். ஓ இதான். அப்ப நான் சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த இறைவனோட வடிவத்தையே பார்த்துட்டேன் பல்ப் அப்படின்னு. ஆனா ஐயா என்ன சொல்றாரு, இது இருக்கலாம். இப்ப எனக்கு அந்த சமயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, அதுக்கும் உள்ள போயிட்டு அந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல, அந்த ஆடுதுல உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஃபிலமெண்ட் ஆடிக்கிட்டே, அதாவது நீங்க ஃபிலமெண்ட் சொல்றது இந்த உள்ளுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமா, உள்ள அந்த கம்பி, சின்ன கம்பி இருக்குல்ல, லைட்டான கம்பி, அது அங்கதானே அந்த ஒளியே வருது. ஆமா. அவரு அது வரைக்கும் போயிட்டு அதையும் அதை பார்த்துட்டு தான் நானும் இறைவனை பார்த்தேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றது வேற. வள்ளலார் பார்த்தது வந்து அந்த பிலமினே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். தமே
டாக்டர் போட்டாங்க பாத்தீங்களா ஒரு இத விளக்கத்தை. நல்ல விளக்கம் உட்காருங்க. அதான் சொன்னேன் சாமி. நானும் டாக்டரும் ஒரு 3-4 வருஷம் முன்னுக்கு பேசினது இப்ப ஞாபகம் வந்துச்சு. டாக்டர் இல்ல, நான் பேசுனது இல்ல, டாக்டர் சொன்னாங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வெரி குட் வெரி குட். அப்ப எனக்கு புரியல சாமி, சரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறா, சரி கேட்டுக்கிட்டு இருப்போம் சாமி. எனக்கு அந்த கான்செப்ட் சரியா புரியல. ஓ ஓகே அப்படின்ட்டு. ஆனா இந்த பாட்டு படிச்ச பிறகுதான் இந்த பாட்டுலதான் அந்த அந்த இது இருக்கு. அதாவது பெருஞ்சோதி, அதான் சாமி, இப்ப ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுனாக்கா நீங்க எட்ட இருந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றபடி வெளிச்சம் தெரியுது. கடவுளை பார்த்துட்டோம். அப்ப அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுத்த தேகம் கிடைச்சிடும். சரியா சாமி? அதோட நின்றுட்டீங்கன்னாக்கா முடிஞ்சது கதை. ஆனா அதுக்கு மேலயும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு உள்ள போயிட்டு அப்புறம் அந்த அந்த பல்பை பாக்குறாங்க அவர் சொன்ன மாதிரி. அப்ப அங்க போனோடனே மேபி உங்களுக்கு வந்து பிரணவ தேகம் கிடைக்குது. அதையும் உள்ள தாண்டி உள்ளுக்கு அந்த சாஸ் இருக்குல்ல, எப்படி அந்த வெளிச்சம் வருது இல்ல, அதையும் பார்த்துட்டு கடவுள் அதான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டேன், எனக்கு இது போதும், பண்ணியதவன் பழித்ததுவே, முடிஞ்சது கதை. என்ன டாக்டர் சரியா சொல்றேன்னா? நீங்க நன்றி நன்றி. ஆமா ஆமா சரிதான். இல்ல அது வந்து அந்த நேரத்துல எனக்கு தோணுன ஒரு திடீர்னு ஒரு எப்படி பதில்னு தோணுச்சு. அப்பதான் அது சொன்னேன். அப்ப அது நீங்க சொன்னீங்க. அதுக்கு முதல்ல இந்த பாட்டை பாத்தீங்களா? நீங்க இன்னும் பாக்கல தானே? இல்ல அப்ப பாக்கல. ஆனா இந்த பாட்டுல நீங்க சொன்ன விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன் சாமி. டாக்டர் திருச்செல்வம் ஒரு ஞானி தான். என்ன சாமி? இதுதான் கூடாதுன்றது உடனே சாதாரண நாள் இல்ல சாமி. இதை பண்றீங்க சாமி. இங்க பாருங்க சாமி, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த சிறப்பான பொருள்லாம் அப்படியே மட்டமா இருக்கும், பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை சாமி, பார்க்க கண்ட இடத்துல முளைச்சி கண்ட மாதிரி கிடக்குது. அது எவ்வளவு சக்தி. அந்த மாதிரிதான் நம்ம டாக்டர். ஐயா தேவையில்லாம நீங்க இது அநியாயம். நீங்க இந்த மாதிரி வழக்கெல்லாம் யார் கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. பல்பு இதெல்லாம் எப்படி யாரு கொடுக்க முடியும்? யாரு கொடுக்க முடியாது. சரி சாமி, இப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நீங்க வந்து எல்லாமே ஒரே சாயலா பார்க்க முடியாது. அற்புரிஞ்சோதின்றது வேற, இவங்க வந்து கற்பனையா ஒரு உருவாக்கி விட்டாங்க. இதான் கதை. சரியா சாமி? சரி. அருட்சக்தி வெளியிலே செயல்பட்டு வருகின்றது என்பதை அதன் செயல்பாடுகளால் அறியலாயிற்று. அந்த அருட்சக்தி எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது என்று விளக்க முடியுமா? இதுக்கு முன்னுக்கு எங்க சாமி அருள் சக்தி வந்துச்சு? இப்ப ஏன் திடீர் அருட்சக்திக்கு மாறிட்டீங்க? திருச்சிற்றம் புருவமத்தி 61வது கேள்வி படிக்கலையோ? 61வது கேள்வியை காணுமே. இருக்கு. ஓகே, அதையும் பார்த்துட்டோம். சரி வாங்க அருட்சக்தியே பார்ப்போம். இப்ப சாமி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. ஆகாயத்தில் காற்று எப்படி அனாதியோ அதுபோல கடவுளிடத்தில் அருட்சக்தியும் அனாதின்னு பார்த்தோம். அதாவது ஆகாசம் காற்று ஒரு பே, கடவுள் அருட்சக்தி ஒரு பே. என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? ஒரு ஜோடிய நீங்க அப்படி சொல்ல முடியல, வச்சுக்கீங்க அப்படின்றீங்க சரி. லோடி ஆகலட்டு நான் சொல்றதை வச்சுக்கிட்டு என்ன ஒரு வருங்கால சென்னை கொஞ்சம் யோசிங்க. என்னெல்லாம் நம்பி வருங்கால சென்னையை என் கையில விட்டீங்கன்னா அவ்வளவுதான். சரிங்க ஜோடியா? சரி, ஒவ்வொருவாறு விளக்கலாமே தவிர அவ்வருட்சக்தியின் எல்லா செயல்களையும் யாராலும் விளக்க முடியாது. இல்லைங்க. அருட்சக்தி வெளியிலே செயல்பட்டு வருகின்றது என்பதை அதன் செயல்பாடுகளால் அறியலாயிற்று. அந்த அருட்சக்தி எவ்வாறெல்லாம் செயல்படுகின்றது? ஓகே, அருட்சக்தி எப்படிலாம் செயல்படுதுன்னு டீட்டெயிலா சொல்ல முடியும்னா எங்கன்னு சொல்றது? ஏகப்பட்ட வேலையில பகுத்தது அப்படின்னு. வெளியாகிய பரம்பொருள் சூரியனையும் மற்ற கிரகங்களையும் தோற்றுவித்து சூரிய ஒளி இல்லையேல் தோற்றுவித்தது. சூரிய ஒளி இல்லையேல் எதுவும் இல்லை. அந்த சூரிய ஒளியின் கதிர்கள் நம்மை தாக்காதவாறு பூமியை சுற்றியுள்ள ஓசோன் என்ற காற்று வளையம் காப்பாற்றி வருகிறது. சயின்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுறீங்க சமே, ஓசோன்றீங்க சவே.
நாம் சுவாசிக்கும் போது பிராணவாயுவை உள்ளே இழுத்து கரியமிளவாயுவை வெளியே விடுகிறோம். சூரிய ஒளியை கொண்டு தாவரங்கள் கரியமிளவாயுவை மீண்டும் பிராணவாயுவாக மாற்றி நமக்கு தருகின்றன. அந்த செயல்பாடுகள் நிகழவில்லையானால் நாம் உயிர் வாழ இயலுமா? ஆமா, ஓகே. அதாவது ஓசோன் இருக்கு, அதுக்குள்ள தாவரம் இருக்கு. ஆனா பாருங்க சாமி, நம்ம தாவரம் நம்மள நம்பி இருக்கு, நம்ம தாவரத்தை நம்பி இருக்கோம். இப்ப தாவரம் வந்து சாப்பாடு செய்யறதுக்கு, அதாவது தயாரிக்கிறதுக்கு அதுக்கு சூரிய ஒளி, பச்சையம், தண்ணி, கரியமிளவாயு தேவை. அப்ப அது எங்க இருந்து இருக்குது? நம்ம கிட்ட இருந்து இருக்குது, சரியா? ஆனா இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா தம்பி? ஏன் இந்த குளோபல் வார்மிங் எல்லாம் வருதுனாக்கா, எரிச்சு உருவாக்கி விட்டாங்க நிறைய கார்பன் டை ஆக்சைடு. ஆனா கார்பன் டை ஆக்சைடு ஒரு தன்மை என்னன்னாக்கா, அது ஹீட்டை ட்ராப் பண்ணும். ஹீட்டை ட்ராப் பண்ண எப்படி சொல்லுங்க தமிழ்ல? அதாவது வெப்பத்தை பிடிச்சு வச்சுக்கும். தடுக்காது, வெப்பத்தை உள்ளே பிடிச்சு வச்சிருக்கோம். அதுதான் இது பண்ணுது. சரி வாங்க, இந்த செயல்பாடு நிகழ்வு என்ன இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் அருட்சக்தியோட செயல்தான் சொல்ல வரீங்களா சார்? சூரியன் வந்து இல்லையா, சூரிய ஒளியில எதுவும் இல்லை. அது நம்ம தாக்கா மாதிரி அந்த புதுசா காத்து தடுக்குது. சரி, காத்து ப்ராடம் எடுத்து கார்பன் வெளியே விடுறோம். கார்பன் டை ஆக்சைடு செடியெல்லாம் எடுத்துட்டு பிராணம் ஆக்சிஜனை மாத்துது. தம்பி, நான் இப்ப என்ன கேட்டேன்? இதெல்லாம் அருட்சக்தி தான் சொல்ல வரீங்க கேட்டேன், நீங்க திருப்பி அதே வரீங்க. அதான் இதெல்லாம் மாத்திர இதெல்லாம் யாருதான் இதுதான் அருட்சக்தி செய்யுது. அதாவது சாமி, அதாவது அருட்சக்தின்றது நம்மள படைச்சு காத்து சாப்பாடு கொடுத்து ஒரு தாயா வளர்க்குது, அப்படி சொல்லலாமா? ஆமா ஆமா ஆமா, உண்மை உண்மை உண்மை. செவிலி தாயா, என்ன தாய் இது? நல்ல தாய் சார், நல்ல தாய். ஓகே. அருட்சக்தி கடவுள் இடத்துல இருந்து வர ஒரு எனர்ஜி, ஒரு கரண்ட் மாதிரி. ஆமா, அப்ப அது வளர்க்கல, அது அந்த அருட்சக்தி கிடைக்கிறதுனால தானா வளருது எல்லாம். அல்ல, நீங்க முதலே பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோமே கடவுள் சமூகத்துல அருட்சக்தி பட்டுச்சுனாலே உயிரா மாறிடுது. இப்ப ஒரு பல்ப் இருக்கும்போது அதுல நீங்க கரண்ட் வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா எரியுது இல்ல, கரண்ட் உள்ள பாஸ் பண்ணாலே. அது மாதிரி அருள் சக்தின்றது இந்த ஒளின்றதுல ஒரு சக்தி. பாத்தீங்களா சாமி, மறுபடியும் டாக்டர் வேலையை பார்த்துட்டாங்க சாமி, கரண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்ப அருட்சக்தின்றது கரண்ட் மாதிரி, அது எதை வேணாலும் பண்ணும். இப்ப கம்ப்யூட்டரை இயக்குது, லைட்டை இயக்குது, ஃபேனை இயக்குது. ஆமா, ஜட பொருளுக்கு உயிர் கொடுக்கறது அதானே. சாமி, நான் முதலே சொன்னேன்னா இல்லையா சாமி? பாத்தீங்களா சாமி, உடனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, கரண்ட்ட்டாங்க, முடிஞ்சு. அருள் சக்தி மின் சக்தி மாதிரி எல்லா வேலையும் சாமி, எல்லா வேலையும் பண்ணு சாமி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, என்ன கதை சொல்லுங்க? மின் சக்தி இல்லைன்னா எப்படி சாமி பேசுறது? நம்ம பாக்குற வெளிச்சத்தை பாக்குறோம், ஆடியோ கேக்குறோம் இல்லையா? 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. ஆனா சரவண, அருள் சக்தி சாதாரண எனர்ஜி மட்டும் இல்ல, அதுல கருணையும் கூடி இருக்கு, அன்பு அதெல்லாமே கலந்துருக்கு. இது வேற சக்தி. அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கிறேன்னா, எப்படி எலக்ட்ரிக் எல்லா வேலையும் பாக்குதோ அதே மாதிரி அருட்சக்தி எல்லா வேலையும் பாக்குது. அது படும்போது அது எல்லாமே இயங்க ஆரம்பிக்குது, எல்லாம் இயங்கிடுது. பேருந்தில் 50 அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் செல்லும் போது, உதாரணம் கொடுக்கிற சாமி, எதையும் பிடிக்காமல் நம்மால் நிற்க முடியாது, தள்ளாடுவோம். ஆனால் மணிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் பூமியின் மீது நாம் இருக்கின்றோம். அது சுற்றுவதே நமக்கு தெரியவில்லை. நினைத்து பார்த்தால் இது எவ்வளவு பெரிய மாயாஜால வித்தை என்று புரியும். ஓ சாமி, பாருங்க, பஸ்லயே நிக்க முடியல, 50-60 கிலோமீட்டர் ஓடுற பஸ்ல. சாமி, எங்க சாமி பஸ் 50-60 கிலோமீட்டர்ல ஓடுது? 100-80-90 ஓடுறாங்க. 50-லே நிக்க முடியல, 1500 கிலோமீட்டர்ல ஓடுத. அது மேல நிக்கிறோம், அது தெரியல, சுத்தவே தெரியலையே.
ஒரு பன்றை சுற்றிவிட்டு அதன் மீது எதை வைத்தாலும் எரியப்படும். நாம் அவ்வாறு எரியப்படாமல் பூமியின் ஈர்ப்பு சக்தி பிடித்து வைத்துக் கொண்டிருப்பது அற்புதம் அல்லவா? அதையும் அருள் சக்தி தான் பண்ணுதா? இல்லைன்னாக்கா அவன் அங்க தரத்துல அங்கங்க மிதந்துக்கிட்டு அப்படியே மிதந்துக்கிட்டு பார்த்தாக்க மூப்பாயா வீட்டு பக்கம் வந்துருவோம். சூரிய ஒளி வெப்பமாக இருக்கிறது. இரவு வந்த பின் பூமி குளிர்ந்து மறுநாள் நாம் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள வசதி செய்கிறது. இரவே வராவிட்டால் நாம் என்ன ஆவோம்? முடிஞ்சது கதை. வெந்திர வெளிதா. பகலில் சூரிய ஒளி, இரவில் நாம் வீட்டில் இது என்ன சாமி கோஷம் போட்டு வச்சிருக்கீங்க? 0 வாட்டா? 0 வாட் பல்பு எங்க சாமி இருக்கு? 0 வாட் பல்பு இருக்கா? எனக்கு தெரியாது சாமி. எங்களுக்கு 12 வாட் பல்பு இந்த மாதிரி தான் தெரியும். 0 வாட் பல்பு போட்டு தூங்குகிறோம். ஆண்டவன் பூமிக்கு இரவில் தந்த இயற்கை விளக்கு சந்திரன் ஆகும். அதன் இதமான ஒளி அற்புதம் அல்லவா? ஆமா சாமி, அந்த சந்திர ஒளி ஒரு மாதிரியா ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணும். அதாவது பூமி வீட்டுல 0 வாட் பாரு, பூமிக்கு 0 வாட் பாரு சந்திரன். வழக்கையும் வச்சிருக்காங்க. ஆமா, அதாவது ராத்திரி, ஆனா அது அடிக்கடி வராது, எப்பயாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு போகுது. டெய்லி வருது. என்ன சாமி டெய்லி வருது? சில சமயம் 6 இருக்கு, கால் இருக்கு, எங்க இருந்து வலிச்சு பரப்புது? அவ்வளவுதான் பௌர்ணமிக்கு பரப்புது. அப்புறம் கொஞ்சம் வந்துடுற. பூ மொட்டாக இருக்கும்போது வாசம் இல்லை, அதை பறித்த பிறகு மலர்ந்து மனம் வீசுவது எவ்வளவு பெரிய உண்மை. சாமி நீங்க விட்டா எல்லா ஒரு கோழி முட்டையை எடுத்துக் கொள்ளுங்கள் சாமி, இதுக்கு மேல முடியாது சாமி. அதை உடைத்தால் வெள்ளையாயும் மஞ்சளாயும் திரவம் மட்டும் உள்ளது. அதை அடைகாத்து வைத்தால் அது ஒரு கோழி குஞ்சு. கண், மூக்கு, நரம்பு, எலும்பு, தசை, அதற்குரிய மற்ற அவயங்கள் எல்லாம் கொண்டு உருவாவது எவ்வளவு பெரிய அதிசயம்! தாயின் கருப்பையில் உள்ள சதைப்பிண்டமாகிய கருமுட்டையிலிருந்து நாம் எல்லாம் உறுப்புகளும் கொண்ட குழந்தையா உருவாகின்றோம். அது அதிசயம் அல்லவா? சாமி இது என்னது? இது முடியாது போல இருக்க. இல்லைங்க பாப்போம். முடிஞ்சிச்சு. இதோட முடிச்சுக்கோ சாமி. 8-9 மணி ஆகுது. மரத்திலிருந்து விதை வந்ததா, விதையிலிருந்து மரம் வந்ததா? எது முதலில் கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? சிறிய விதையிலிருந்து பெரிய மரமே வருகிறது. இதுவும் அதிசயம் அல்லவா? முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? எது முதலில் வந்தது? யாருக்கு தெரியும்? சாமி ஏற்கனவே நாங்க குழம்பு கிடக்குறோம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு இப்ப எங்களை குழம்பு விடுறீங்க. அதாவது ஒரு சின்ன ஆலமரத்தை வருது சாமி, இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இவ்வளவு பெருசுதான். முளைஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், அதே ஒரு காடை உண்டாக்கி விட்டுரும். தெரியுமா சாமி? அதே வேர் பிடிச்சு அப்படியே அங்கங்க பரவி அப்படியே பெருசா வந்துடும். நம் உடம்பிலேயே கண் இமைப்பதும் இருதயம் இயங்குவதும் சுவாசம் நடப்பதும் நம்மை அறியாமல் தானே நடக்கிறது. சிந்தித்தால் அற்புதங்கள் தெரியும், உணரலாம். இவையெல்லாம் தானே தானாய். தமே இப்ப நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போது உட்காந்துக்கிட்டு ஹார்ட் சரியா வேலை செஞ்சுச்சான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். தின்ன சாப்பாடு சரிச்சிச்சா, அது எங்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு, எல்லாம் சரியா சேர்ந்துச்சான்னு நம்ம மேனேஜ் பண்ணிட்டா இருந்தோம். இல்லை, கடவுளின் அருட்சக்தி நடத்துகின்றது என்ற உணர வேண்டும். சரி சாமி, கடவுள் திருவருளை எவ்வாறு பெறக்கூடும் அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கடவுள் அருள் சக்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப அது இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, எல்லா செயல்பாடுகளும் நடக்கிறது நீங்க இப்படிதான் அருள் சக்தி சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்ல முடியாது. அது எல்லா வேலையும் அதுதான் பாக்குது. இப்ப நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி, அதாவது கரண்ட் எப்படி, இப்ப கரண்ட்னாக்கா வெளிச்சம்னு சொல்லலாமா சாமி? நீங்க வெளிச்சம் தான் கரண்ட் மின்சாரம். சாமி ஒரு கேள்வி கேளுங்கப்பா. இந்த உடம்புல இப்ப எல்லா பொருளும் நல்லபடியா இயங்குது, ஆற்றில இருந்து எல்லாத்தையும் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே போல இந்த மனமும் சரியா இயங்குற மாதிரி படைச்சிட்டு இருந்தாருன்னா நமக்கு நிம்மதியா இருந்திருக்கும்ல. இப்ப அதான் நம்ம பாடுறோம். நேரடியா சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்துக்கு வர மாதிரி மனசை இயக்கி விட்டுட்டு இருந்தாருன்னா ஆற்றுங்கிற மாதிரி எல்லாரும் ஞானியாடுமே. நான் சொல்றேன், யாரும் நம்மள வச்சு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நீங்க கிடந்து வாங்கடா அப்படின்ட்டு ட்ராப் எல்லாம் வச்சு அதுவும்
அதுவும் அருள் ஜெயந்தி தானா? ஆமா. ஒரு பக்கெட் இல்லைங்க, நான் சொல்ல பாருங்க, இதை சிம்பிளா சொல்லுனாக்கா, தொட்டிலையும் ஆட்டிக்கிற, பிள்ளையும் கை விட்டுக்கிற. இப்ப நல்லா படிங்க. அருள் சக்தி முன்னாதான் ஆன்மா இருக்கு. ஆமா ஆன்மால ஆணவம் இருக்கு இல்லையா? ஆமா, அது ஆன்மா எடுத்துட்டு கொடுக்க கூடாது அதான் இல்லையா? ஆன்மா அருட்சத்தியும் ஆன்மாவும், அருட்சத்தியும் ஆணவமும் ஒரே ஒரே ஒரு ஈக்குவலான பவரோ? அறிவு அதெல்லாம் இல்லையா? இல்ல, அந்த ஆன்மா எடுக்காமே பழகுது. அதான் நம்ம வாழ்த்துப்படுறோம். நான் அதுதான் சாமி அன்னைக்கு கேட்டேன். அங்கேயே எல்லாம் முடிச்சு விட்டு அப்படியே கிளப்பி விட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டு இது பண்ண வேண்டியது. அப்புறம் நீ திருப்பி மேல வா அப்படின்ட்டு எதுக்கு? நீங்க பார்வதி வந்து சாமி, நான் இந்த கந்த புராணமா என்னமோ படிச்சேன். அவ வந்து அங்கதான் இருந்தாலாம். அவ வந்து திருப்பி பிறந்து அப்புறம் திருப்பி வந்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணி கூட்டு போய், எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நான் கேக்குறேன், எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அங்கதான் இருந்தீங்களே, அங்கேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இறங்கி ஏறுறீங்க சாமி? அதான் பெண்கள் புரிஞ்சு பச்சுக்காம தப்பா எடுப்பானாவோ போவாதுன்னு சொன்னான். அப்ப தெய்வமே அப்படின்னாக்கா அதான் என்ன போல தேவி புரிஞ்சுன்னு சொன்னான். அம்மா விட்டு அப்பா விட்டு போவாதுன்னு சொன்னான். கட்டாயம் போக அப்படின்னு சொன்னான். இல்ல கட்டாயம் போவேன், போனா வராது, திருப்பி வராதெல்லாம் வந்து எழுது பண்ணலாம். அதான் தீ ஊற்றி அறுப்பிட்டு மறுபடியும் பிறந்து மறுபடியும் கிளம்பிதான். சரி வந்து ஒரு முடிவு வந்துட்டோம். மணி 9 முடிச்சுக்கோ. ஓகே சரி சாமி, இன்னைக்கு நம்ம தெய்வத்தை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் எல்லாமே சமய தெய்வங்கள் எல்லாத்தையும் பத்தி அருப்பெருஞ்சோதியா பார்க்க முடியுமா? அப்புறம் ஒரு எல்லாம் ஒளிமயமேனாக்கா எல்லாத்தையும் ஒரு கல்லு மட்டை கிட்ட எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு ரூம்ல வச்சாக்கா அது வந்து வரணுமா? அருட்சக்தினா என்ன, அது செயல்பாடு நம்ம வந்து அளந்து சொல்ல முடியுமா? முடியாது அப்படின்றத பாத்துட்டேன் சாமி. தொடர்ந்து கடவுள் அருளை எப்படி பெறுவது என்பதை ஆய்வு செய்வோம். ஓகே, என்ன சாமி ஓகேன்ட்டு அமைதியா இருக்கீங்க? முடியும் சாமி. இல்லையா? யாரும் கேள்வி இருக்கா மக்களே? இல்லைங்க கேள்வி இருக்கு. இல்ல எவ்வளவு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேக்குறீங்க மோகன்ராஜ் ஐயா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியலையே. அருப்பெருஞ்சோதி அகவல் line 1277 1278. Is this line referring to our third IS 1277 1278? வரி இருக்கா? அப்படி சொல்லுங்க பாப்போம். 1277 1278 எங்க போய் தேடுறது? இல்லைங்க, நான் தேடுறேன். மோகனையா, நீ சத்தத்தை காணோம். ஓகே, லைன்ல இருக்கீங்க. இல்ல நான் திறக்கிறேன். லைன்ல இருக்கேன். இல்ல இருக்கீங்க, அது என்ன வரின்னு எனக்கு தெரியலங்கிறேன். நான் திறக்கிறேன். ஐயா, சச்சிதானந்தன் வந்து சச்சித் ஆனந்தம் வந்து நம்மளோட லிட்ரிக்கான்னு சொன்னாங்கல்ல. ஸோ என்னோட கேள்வி வந்து அகவல் வந்து 1277 லைனும் 1278 லைன் வந்து இது வந்து படிங்க அந்த லைன் முதல்ல படிங்க. நீங்க சும்மா படிச்சு கேளுங்க. சச்சிதானந்த தனி முதல் அமுதே மெய் சிதகாச விளைவருள் அமுதேன்னு போட்டிருக்கு. சச்சிதானந்த தனி முதல் அமுதே மெய் சிதாகாச விளைவருள் அமுதே. சரியா சாமி? ஓகே, அந்த வரி வந்தோம். அந்த வரியும் அது வந்து நம்மளோட நெற்றிக்கண்ணை குறிக்குதான்னு கேக்குறாரு. அப்படியா ஐயா? மோகன் ஐயா? ஆமாங்க, அதான் கேள்வியா? அதான் கேள்வி ஐயா. ஆமா, ஓகே, சரிங்கய்யா, நன்றியா. சரி சாமி, வேற யாரும் கேள்வி இருக்கா? முடிச்சுக்கோங்க சாமி, மணி 9 ஆச்சு. நானும் சாப்பிடல, போய் சாப்பிடுவோம். ஓகே சாமி 10:45 என் டைம். உங்க டைம் 8:15. மறந்துடாதீங்க. எப்போ? நைட்டு. நைட்டு தான், இங்க நைட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, முடிச்சுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவள் பிரகாச வள்ளலார் திருவள்ளே தரம் ராமலிங்கம் ராமலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி. டாக்டர்.
ரொம்ப நன்றி அவருக்கு. டாக்டர் வந்து ஒரு மாடர்ன் ஞானி. ஐயா ஆமா. ஐயா நீங்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்யா. நீங்கய்யா என்கிட்ட என்ன சொல்றீங்க? எனக்கு நன்றி சொல்றீங்க. எல்லாம் ஐயாவுக்கும் தான் 2 பேருக்கும் தான். அதான். சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சாரு பூமி மேல போற மாதிரி. அப்பயே பயந்து அவரை பத்தி முதல்ல அவர் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தபோது பூமி எப்படி மேல போய் காமிச்சாரு. சாமி இப்ப வந்து ஞானிகள்லாம் அங்கங்க ஸ்லீப்பர் செட்ஸா இருக்காங்க, கிளம்பிடுறீங்க அங்கங்க. சரி, ஓகே, நன்றி சாமி. பாய். நன்றி நன்றி. 3050 வயசு எல்லாரும் நன்றி. 14 எல்லாம் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி, பாய். வணக்கம் எல்லாரும் சொல்றேன் ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.